Hi guys, இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது percentage change ரெண்டு நம்பர்ஸுக்கு இடையிலான percentage change எப்படி calculate பண்ணுறது என்றதை பற்றி. இந்த எக்ஸல் ஷீட்டில் சில எக்ஸ்பென்சஸ் இருக்குது 2021லேயும் 2020லேயும் 2020யோட கம்பேர் பண்ண போல் எந்தெந்த எக்ஸ்பென்சஸ் எந்தெந்த பர்சன்டேஜில் சேஞ்ச் ஆகிருக்குன்றது தான் நான் பார்க்க போகிறோம். ஸோ அதை கல்குலேட் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தடில் நீங்கள் பர்சன்டேஜ் சேஞ்சை கல்குலேட் பண்ணும் போது அந்த சேஞ்சை அமௌண்ட்டில் கல்குலேட் பண்ணிக்கொள்ளணும். அதை கல்குலேட் பண்ணுறது ஈக்குவல் சைன் புதிய இயர் 2021 மைனஸ் ப்ரீவியஸ் இயர் பேஸ் இயர் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கீழே ஸ்க்ரோல் பண்ணுறது. அப்போ எல்லா ஐட்டத்துக்கான சேஞ்சஸை அமௌண்ட்டில் கல்குலேட் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு ஈக்குவல் சைனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அமௌண்ட்டில் கல்குலேட் பண்ண சேஞ்சை செலக்ட் பண்ணிவிட்டு அதை டிவைட் பண்ணுறது பேஸ் இயரால் ப்ரீவியஸ் இயரால். அதுக்கு பிறகு ப்ரெஸ் பண்ணுறது என்டர் பட்டனை. தென் எகெயின் அதை ஸ்க்ரோல் பண்ணிக்கோங்க. So percentage changes in amount and percentage. Okay. Second methodல changes in amount calculate பண்ணாம straight forward percentage change calculate பண்றது எப்படி இது பார்ப்போம். equal sign click பண்ணியாச்சு. அப்புறம் நியூ இயர் கிளிக் பண்ணியாச்சு. 2020 figures. அதுக்கு பிறகு டிவிஷன் மார்க் பேஸ் இயர் கிளிக் பண்ணியாச்சு. மைனஸ் சைன் 1 கிளிக் பண்ணிட்டு என்டர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறது. அது பிறகு அது கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணுறது. ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில எந்த வித்தியாசமும் இருக்காது. இந்த மெத்தடில் அமௌண்ட்டை கால்குலேட் பண்ணிவிட்டு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். இந்த மெத்தடில் அமௌண்ட் கால்குலேட் பண்ணாமல் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவே பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். தேங்க்யூ.